ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் சங்கரா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீனை நம்ம இப்போது கீரல் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மீனுக்கு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம இப்போது என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதாவது அரை லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சேர்த்து மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போ நம்ம மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 மீனாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். மீனை வச்ச அப்புறமா மீனை சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. மீன் நல்லா வறுபடும். பாருங்கள், இது போல் நல்லா மீனை சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே மீன் நல்லா வறுபட்டு வரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீனை இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் அது நல்லா வறுபடுத்தும். அதனால் மீனை இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதே போல் நம்ம திருப்பி விட்டு பார்ப்போம். மீன் நல்லாவே வறுத்து வரும். பாருங்க, மீன் சூப்பராக வறுபட்டு வந்துச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பேலன்ஸ் மசாலா போட்டு வச்சுருக்க மீனையும் நம்ம இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். அதே போல் தவாவில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். மீன் எல்லாத்தையும் இதே போல் வச்சிடலாம். மீனை வச்ச அப்புறமா மீனை சுற்றியும் நம்ம எண்ணெய் விட்டுருவோம். மீன் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும். ஒரு பக்கம் மீன் வெந்த அப்புறமா மறுபக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டோன்னா மீன் நல்லா முருவெல்லாம் வெந்து வரும். நம்ம இது போல் மீனை கீரல் போட்டு மசாலா போட்டோன்னா மீன் உள்ள மசாலா நல்லாவே இறங்கி மீன் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது போல் கீரல் போட்டு மீன் வறுவல் பண்ணுறோம். பாருங்கள், மீன் சூப்பராக வறுபட்டு வந்துச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் தயாராகிடுச்சு. இந்த வறுத்த மீனை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த மீனை நம்ம மீன் குழம்புக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம்லாம் அது கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். கீரைக்கு கூட இந்த மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், மீன் சூப்பராக வந்துச்சு. மீன் சூப்பராக வறுத்தாச்சு. இப்போ மீனை சர்வ் பண்ணியாச்சு. இப்போ இதை அழகாக புட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.